என்னுடைய திரைப்படங்களை பொதுவாக திரைக்கு கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அதை பார்க்குற பழக்கம் இல்லை. அது தேட்டரில் என்னவாக இருக்கோ அது ப்ரெஸ் ஷோவில் கூட போய் நிற்கிறது இல்லை, அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன். எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக நான் மாறி கூட 2-3 இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் ப்ரெஸ் ஷோ இங்கே பார்க்கும்போதும் கூப்பிட்டாரு. இல்லை சார் நான் வரல சார், நான் இங்கெல்லாம் வர்றத ஐடியாவில் இல்லை, பொதுவாக போக மாட்டேன் நான் அப்படின்னு. அப்புறம் மறாத நாள் திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தார். அப்போ போயிருக்கும் பொழுது அப்பவும் நான் போகலை, அவர் டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க. அந்த டீம் போயிருக்கும்போது மாரியை பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்ருக்கேன். அது முடிஞ்சு மறாத நாள் மதுரைக்கு வந்துட்டு, மதுரையில் நான் இருந்தேன். என்னை கூப்பிட்டுட்டு தேட்டருக்கு போனாங்க. சரின்னு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களேன்னு தேட்டருக்கு போனேன். அப்போ மாரி கூப்பிட்டாரு, சார்ப்பா நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம், நீங்கள் வாங்கன்னார். நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாரி என்கின்ற இயக்குனருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு, நான் அவரோடு போகணும்னு தோணுச்சு. சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம், என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான். ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை. நடந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்திருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு என்னென்னா, அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க. இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன். நான் கண்ணுக்கு தெரியாத சாமி, இல்லாத பேய், இது ரெண்டை பற்றி இங்கே நிறைய சினிமா வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. சாமியை யாரும் பார்த்ததும் கிடையாது, அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க. பேய் அது இல்லவே இல்லை. ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது. பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னாங்க அதுவே ரொம்ப பயந்தது தான். ஏன்னா அது பகலில் வரவே வராது. நீங்கள் எந்த திரைப்படத்துலையும் பகலில் அது இரவில் மட்டும்தான் வரும். அதுவே ரொம்ப பயந்தது. அது பகலில் போனால் ஆளுங்க நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும். இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி, அது ஏற்படுத்துகிற தீமைகள், அதனால் ஏற்பட்ட வலிகள், கொடுமைகளை ஒருத்தன் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது. அவர் ஒரு படம் எடுக்கிறார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்கருத்து இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன்.